அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட புதுச்சேரி கவர்ன்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி அவங்க புதுசா ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. யாருக்குன்னா, ஒன்லி ஃபார் புதுச்சேரி ரெசிடென்ட்ஸ். தமிழ்நாட்டு ரெசிடென்ட்ஸ் கிடையாது. ஒன்லி ஃபார் புதுச்சேரி ரெசிடென்ட்ஸ். 7/8/2024 அன்னைக்கு இந்த நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 31/8 வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன்ல இருக்கும். எப்பன்னா 31/8 சாயந்தரம் 5 வரைக்கும். 17 ஹவர்ஸ்ன்னு சொல்றது என்னன்னா 5 மணி வரைக்கும். சரிங்களா? 7/8லேருந்து 31/8 வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன்ல இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியர் அண்ட் ஓவர்சியர் அண்டர் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஜூனியர் இன்ஜினியர் அண்ட் ஓவர்சியர் சிவிலுக்கு இந்த போஸ்ட் வந்திருக்குது. சரிங்களா? இது என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த 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 டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் எங்க எங்க சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, https://recruitment.py.gov இந்த லிங்க்ல உங்களுக்கு போனீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனவே இந்த இதுதாங்க இருக்கும். இந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டோட லிங்க் தாங்க இருக்கும். சரிங்களா? அத கிளிக் பண்ணீங்கன்னா, அடுத்து வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன் போர்ட்டலுக்குள்ள போயிடும். சரிங்களா? இதுல ஸ்டெப்ஸ் டூ அப்ளைலாம் குடுத்துருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் குடுத்துருவாங்க. அத எங்கேயாச்சும் நோட் பண்ணி வச்சுக்கங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியம். இதுதான் அப்ளிகேஷனோட எண்ட் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. அத வச்சு நீங்க லாகின் பண்ணி அப்ளிகேஷன்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டூ அப்ளிகேஷன்ஸ் பாருங்களேன். உங்களுக்கு ஸ் ஃபோட்டோகிராஃப் என்ன சைஸ்ல இருக்கணும்? 200 DPI அண்ட் வந்து ஃபோட்டோவோட சைஸ் பார்த்தீங்கன்னா, 238x300 பிக்சல் அண்ட் வந்து சிக்னேச்சர் வந்து 350x150 பிக்சல்ல இருக்கணும். அதோடைய சைஸும் வந்து எவ்வளவு எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோஸா இருந்தா 50 கேபியும், சிக்னேச்சரா இருந்தா 30 கேபியும் எக்ஸீட் ஆகக்கூடாது. இந்த மாரிலாம் சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்களேன், ஒரு ஹைப்பர் லிங்க் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஹைப்பர் லிங்க தொட்டீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோ காப்பி அதாவது இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு தேவைப்படுற ஃபோட்டோவ நீங்க எப்படி அப்லோட் பண்ணலாம்? அப்படிங்கிறத இந்த ஹைப்பர் லிங்க்ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் த்ரூ அவுட் திஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஹெல்ப் லைனுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க ஹெல்ப் லைன் குடுத்துருக்காங்க. இந்த ஹெல்ப் லைனுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். எல்லா நேரமும் கேட்க முடியாது. காலையில 10:00லேருந்து 12:30 அல்லது 3:00லேருந்து 5:30 5 மணி. சரிங்களா? காலையில ஒரு 2 மணி நேரமும், சாயந்தரம் ஒரு 2 மணி நேரமும் நீங்க கேட்டுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து இப்போ இந்த சிக்னேச்சர்லயோ, ஃபோட்டோஸ்லயோ அப்ளை பண்றதுல ஏதாச்சும் தடுமாற்றம் வந்துச்சுன்னா, நீங்க வந்து இந்த ஹெல்ப் லைனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே. சார் போஸ்டிங்ல என்னதான் சொல்லியிருக்காங்க? பார்ப்போமா? உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இந்த ஹோம் டேப்ல இருந்துட்டு நீங்க நோட்டிஃபிகேஷன ஹோம் டேப்ல வந்துட்டு டைரக்ட் ரெக்ரூட்மென்ட் போய் நோட்டிஃபிகேஷன கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க ஒரு பிடிஎஃப் வரும் சார். இந்த பிடிஎஃப் தான் நான் இங்க ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பிடிஎஃப்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த பிடிஎஃப் குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டீடெயில்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இந்த பிடிஎஃப் குள்ள தான் இருக்குது. பேஜ்ல பார்த்தீங்கன்னா, இது எப்போ டேட்டட்ன்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? எப்பயிலேருந்து எப்பக்குள்ள வந்து டேட் ஆஃப் ஆன்லைன் சப்மிஷன்னு குடுத்துருக்காங்க. அண்ட் நான் முதலே சொன்ன மாரி, இந்த போஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியர் அண்ட் ஓவர்சியர். சரிங்களா? ஓவர்சியர் இன் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும். ஓகே. நீங்க வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் ஹூ ஆர் நேட்டிவ் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி. அப்ப நீங்க தமிழ்நாட்டு சிட்டிசனா இருந்தா, யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஒன்லி இஃப் யூ ஆர் புதுச்சேரி சிட்டிசன்ஸா இருக்கணும். ஓகேங்களா? பார்ன் அண்ட் பாட் அப் புதுச்சேரியா இருந்து எல்லாமே புதுச்சேரியில வாங்கியிருந்தீங்கன்னா தான் சரிங்களா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஒரு குரூப் பி டெக்னிக்கல் அண்ட் நான் கெசடட் போஸ்ட். ஏஇ மாதிரி கெசடட் போஸ்ட் கிடையாது. இட் இஸ் நான் கெசடட் போஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஜூனியர் இன்ஜினியர்ல ஓவர்சியர்ல எத்தனை எத்தனை போஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர்ல 99 போஸ்ட். அதுல வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கு எவ்வளவு ரிசர்வேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹரிசான்டலா வந்து பர்சன்ஸ் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ்க்கு எவ்வளவு இருக்குது. இபிசினா என்ன சார்? இபிசினா எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கிளாஸஸ். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீம் பேக்வர்ட் கிளாஸஸ். ஓபிசி, பிசிஎம், பிசி முஸ்லிம்ஸ், எம்பிசினா மோஸ்ட் பேக்வர்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சதுதான். இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர், ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப், ஓபிசினா அதர் பேக்வர்ட் கேஸ்ட். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்லயும் எவ்வளவு வந்து பிரிச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மேபி அடெண்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? வராமலும் போகலாம். அது வந்து என்னங்கிறத வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் வெளிச்சம். கடைசியில நீங்க வந்து எங்கேயும் போய் என்கொயரி பண்ணிட்டு இருக்கிறத வந்து என்டர்டெயின் பண்றது இல்லன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இங்க வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஜூனியர் இன்ஜினியரா இருந்தா என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா?
ஓவர்சியருக்கு ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்கன்னா உங்களோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அண்ட் ஓவர்சியருக்கு உங்களோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. சரிங்களா? எசென்ஷியல் கண்டிப்பா டிப்ளமோ வேணும். சரிங்களா? டிப்ளமோ ஆர் பேச்சுலர்ஸ் டிகிரி. டிப்ளமோ அல்லது பேச்சுலர்ஸ் டிகிரி தான். இது ரெண்டுத்துல எது இருந்தாலும் ஓகே. சரிங்களா? candidates who are enrolled in the association member இந்த AMIE-ல வந்து நீங்க எலிஜிபிள் என்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டேட் வரைக்கும் என்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா தான் எலிஜிபிளா இருப்பீங்க. சரிங்களா? அந்த டேட்டுக்கு அப்புறம் அதாவது 1/6க்கு அப்புறம் என்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா யூ ஆர் நாட் கன்சிடர்ட் ஃபார் எலிஜிபிள். சரிங்களா? எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாக்குள்ள கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகே. அண்ட் தென் வந்து ஓவர்சியர் போஸ்ட்டுக்கு என்ன சார் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா? எசென்ஷியலா வந்து 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் வேணும். ஓகேங்களா? டிகிரி இருக்குது டிசைரபிள். அப்போ வந்து மினிமம் டிப்ளமோ, ஓகேங்களா? டிகிரி இருந்தா ஓகே தான். மினிமம் டிப்ளமோ டிகிரி இருந்தா ஓகே தான். சரிங்களா? ஏஜ் லிமிட் 30 வருஷம் 30 இயர்ஸ் ஓல்டா இருக்கணும். எப்போனா ஆஸ் ஆஃப் 31/8 வந்து நீங்க வந்து 30 வயசு கம்மியா இருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள். ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கேட்டகரிக்கும். அது என்னன்ட்டு உங்க கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட் சார். நீங்க புதுச்சேரி சிட்டிசன் தானா அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்றதுக்காக உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் தருவாங்க. சரிங்களா? ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து இந்த நேட்டிவிட்டி புதுச்சேரி சிட்டிசனா இருந்தா இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கணும். யார் தருவா? issued by the officer of Department of Revenue and Disaster Management not below the rank. Note the word not below the rank of deputy தாசில்தார். ஓகேங்களா? எப்பக்குள்ள at the time of certificate verification. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்குள்ள நீங்க வந்து இந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டை வாங்கி வச்சிருந்தா போதுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே. கம்யூனிட்டி சர்டிபிகேட்டுமே அதே தான். யாரு யார் இஷ்யூயிங் ஆஃபீஸர் உங்களுக்கு? நீங்க ஓபிசியா எம்பிசியா இபிசியா என்னங்கிறத வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை யார்கிட்ட இருந்து வாங்கலாம்? ஆஃபீஸர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் டெபுட்டி தாசில்தார். அவருக்கு கீழே இல்ல, டெபுட்டி தாசில்தார் தான் மினிமம். ஓகேங்களா? அவருக்கு மேல இருக்க யார் வேணாலும் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் தென் அட் த டைம் ஆஃப் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து should produce நீங்க வந்து என்ன பண்ணணும்? இந்த சர்டிபிகேட்டை வந்து வெரிஃபிகேஷன் டைம்க்குள்ள வாங்கி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அண்ட் நீங்க மற்ற எஸ்சி எஸ்டி கோட்டாஸா இருந்தீங்கன்னா இந்த இந்த லாஸ் படியோ இந்த ஆக்ட்ஸ் படியோ நீங்க வந்து உங்களுடைய சர்டிபிகேட்ஸை வாங்கி வச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இஃப் யூ ஆர் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் சேம் கதை தான். அதே நாட் பிலோ தி ரேங்க் ஆஃப் டெப்டி தாசில்தார் அட் த டைம் ஆஃப் வெரிஃபிகேஷனுக்குள்ள நீங்க வந்து சர்டிபிகேட்டை இஷ்யூ பண்ணியிருக்கணும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்த டேட் இன்கம் சர்டிபிகேட்டும் ஆசெட் சர்டிபிகேட்டும் நீங்க வந்து க்ளோசிங் டேட்டுக்குள்ள 31/8க்குள்ள சப்மிட் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் அவங்களுக்கு தேவையான அசிஸ்டன்ஸை வந்து நீங்க எப்படி ஃபெசிலிட்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதுல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்க அவைல் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எக்ஸ் சர்வீஸ்மேன்னா என்ன அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு ஏபிசி அண்ட் அதுக்குள்ள இருக்க சப் பாயிண்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்க வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில தேவைன்னா அதுக்குரிய டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைனிக்ல இருந்து வாங்கியிருக்கணும். எது? டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைனிக் வெல்ஃபேர் புதுச்சேரி. எதுவா இருந்தாலுமே அண்டர் தி கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி தான் வருது. ஓகேங்களா? அண்டர் தி கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரிக்குள்ளதான் எல்லாமே வருது. இப்பதான் சார் குரூஷியலான பாயிண்ட்டுக்கு வரும். சரிங்களா? மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், பேட்டர்ன் ஆஃப் தி எக்ஸாமினேஷன். எக்ஸாமினேஷன் வந்து ரிட்டன் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரிட்டன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? ஆனா ரிட்டன்னா என்ன சார்? அது பேர் என்ன? ஐஏஎஸ் பேப்பர் டு மை கன்வென்ஷனல் பேப்பரா? இல்லைங்க, ஓஎம்ஆர் பேப்பர் தான். சரிங்களா? அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் 2 பேப்பர்ல இருக்கும். ஓகேங்களா? ஃபோர்நூன்ல ஒன்னும் ஆஃப்டர்நூன்ல ஒன்னும் எழுதுவோம். ரெண்டுக்குமே டியூரேஷன் எவ்வளவு? 2 ஹவர்ஸ். ஓகேங்களா? 100 கொஸ்டின் இருக்குது. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். 2 ஹவர் அதாவது ஃபோர்நூன் அண்ட் ஆஃப்டர்நூனு 2 ஹவர்ஸ் செஷனு. சரிங்களா? 2 ஹவர்ஸ் பெர் செஷனு. 100 கொஸ்டின்ஸ்
1 மார்க் ஈச். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் பேப்பர் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான் இருக்கும். ஓகே. உங்களுக்கு டொமைன் சப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து கீழ குடுத்துருக்காங்க. பேப்பர் 1ல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஎஸ். அதாவது நம்ம லோக்கலா சொல்லணும்னா ஜிஎஸ்ன்னு சொல்லிக்கலாம். அவங்களுக்கு சொல்றப்ப பேப்பர் 1ன்னு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ், ஜெனரல் சயன்ஸ், அனலிட்டிக்கல் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி. அது என்ன இங்கிலீஷு, ஜெனரல் அவேர்னஸ்னா ஜிஎஸ் தான் சார். ஓகேங்களா? ஜெனரல் சயன்ஸ்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அத பொறுத்து இருக்குது. அண்ட் தென் ரீசனிங், அனலிட்டிக்கல் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி. சரிங்களா? கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் ஒண்ணு சப்ஜெக்ட் வச்சிருக்காங்க. இப்போ கம்ப்யூட்டர் நாலேஜ்னா பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் தான். ஓகேங்களா? ரொம்ப டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் பேப்பரா இருக்கும்போது, உங்களோட பேப்பர் வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல இருக்குது. என்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்குது? டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல இருக்குது. அப்ப வந்து அப்ப வந்து என்னவாகும்? ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ தான் கேட்பாங்க. நான் பயாலஜி தான் படிச்சிருக்கேன். கம்ப்யூட்டர் சயன்ஸ் படிக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கனாலும், நோ வொரீஸ். ஓகேங்களா? பேப்பர் வந்து ஈஸியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் பேப்பர் 2 தான் சார். நம்ம டெக்னிக்கல் சப்ஜெக்ட். சரிங்களா? ஃபுல்லா டெக் தான். ஓகே. என்னென்ன குடுத்துருக்காங்க? எஸ்ஓஎம். ஓகே. அடுத்தது பில்டிங் மெட்டீரியல்ஸ். நெக்ஸ்ட் எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங். இஎன்சி. வேல்யூவேஷனோட சேர்த்து குடுத்துருக்காங்க. ஓகே. இஎன்சிவி. ஓகே. சர்வே, சர்வே, சாயில், சாயில் மெக்கானிக்ஸ், அண்ட் தென் ஹைட்ராலிக்ஸ் அதாவது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். அடுத்தது வாட்டர் ரிசோர்ஸ், இரிகேஷன், ஹைட்ராலஜி எல்லாம் சேர்த்து. பாசிபிளி கிரவுண்ட் வாட்டர் இருக்கலாம். ஓகேங்களா? ஹைட்ராலிக்ஸ், வாட்டர் ரிசோர்ஸ் அண்ட் இரிகேஷன் சொல்றப்ப மொத்தமா வந்துரும். இரிகேஷன், ஹைட்ராலஜி, கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே சேர்ந்து வந்துரும். சரிங்களா? டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்ப ஆர்டிஹெச்ஏ அப்புறம் ஹைவே எல்லாமே சேர்ந்து வரும். நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட், என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங். அடுத்தது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர், கான்கிரீட் டெக்னாலஜி, ஆர்சிசி அண்ட் ஸ்டீல். இது தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்னா ஒன்றும் இல்லை சார், நம்மளோட ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் தான். எஸ்ஏ. சரிங்களா? ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் தான் தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்குள்ளேயே கான்கிரீட், ஆர்சிசி, ஸ்டீல் எல்லாமே வந்துடும். இருந்தாலும் அவங்க தனியாவே ஒரு சப்ஜெக்டா வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து எம்இ ஸ்ட்ரக்சர்ஸ் பொறுத்தா இல்ல. சரிங்களா? டிப்ளமோ மறுபடியும் சொல்றேன், இந்த பேப்பர் வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்க போகுது. ஸோ இட் வில் பி ஈஸியர். அப்போ ஆர்சிசி, சிடி, ஸ்டீலு எல்லாமே வந்து இதுக்குள்ள தான் வரப்போகுது. சரிங்களா? ஓகே. இதுல ஒரு முக்கியமான ஃபீச்சர் பாருங்களேன். நெகட்டிவ் மார்க் இஸ் அவார்டட் சார். நல்லா பாருங்க. நெகட்டிவ் மார்க் அவார்ட் பண்றாங்க. நெகட்டிவ் மார்க் ஆஃப் 0.25 0.25 ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர். அண்ட் ராங் ஆன்சருக்குமே ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க பாருங்க. தப்பான ஆன்சரும் ராங் ஆன்சர் தான். ஒரு கொஸ்டினுக்கு மல்டிபிள் ஆன்சரும் ராங் ஆன்சர் தான். சரிங்களா? அப்ப ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் தான் இருக்குது. சரிங்களா? அப்ப இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு சார்? சூஸ் த பெஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கு. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஃபார்மேட்ல இருக்குது. ஓகே. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ஃபார்மேட்ல தான் இந்த பேப்பர் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுல வந்து டோட்டலா பாத்தீங்கன்னா வெயிட்டேஜும் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு பெர் சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ, இந்த இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து 80%, கம்ப்யூட்டர்ல இருந்து 20%. அப்ப 100 கேள்வி ஒரு இதுல கேட்க போறாங்கன்னா 20 கேள்வி கம்ப்யூட்டர்ல இருந்து வரப்போகுது சார். இப்பவே நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இந்த மொத்தம் 1, 2, 3, 4 யூனிட்ஸ்ல இருந்து மொத்தம் 80 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. பர் யூனிட்டுக்கு 20னே வச்சுக்குவோமே. ஓகேங்களா? அது எப்படி வரப்போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. நான் ஒரு இதுக்காக சொல்றேன். சரிங்களா? அண்ட் இத்தனை யூனிட்டுக்கும் சேர்த்தே மொத்தமா 100 கொஸ்டின் தான் வரப்போகுது. ஓகேங்களா? மொத்தமாவே 100 கொஸ்டின் எதுக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. மொத்தம் 13 இருக்கிறதுக்கு 100 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஸோ டெக்னிக்கல் ஈஸியா தான் இருக்க போகுது. டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்னால அண்ட் கொஸ்டின்ஸுமே வாஸ்ட் ஏரியா வந்து கவர் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் ஆன்சர்ஸ், ராங் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? இதையும் பார்த்துங்க. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆப்ஷன் தான் ஷேட் பண்ணும், 2 ஆப்ஷனை ஷேட் பண்ணிடாதீங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் அது இருக்குது. வெயிட்டேஜ் புதுசா ஒரு டேர்ம் இருக்கு பாத்தீங்களா? வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ். இது என்னங்க வெயிட்டேஜ்? வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ். வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ்னா
பேப்பர் 1ல நீங்க வந்து வாங்குற மார்க்ல 25% பேப்பர் 2ல வாங்குற மார்க்ல 75% கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க, நீங்க இதுல 100 மார்க்கே வாங்கியிருந்தாலும், அதுல காவாசிய தான் நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நீங்க 100 மார்க் வாங்கியிருந்தாலும், அதுல நான் வந்து 75% எடுத்து தான் குமுலேட்டிவா நான் உங்களுக்கு மார்க் போட போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. அண்ட் தென் 25% வெயிட்டேஜ் சார். எதுக்கு? பேப்பர் 1க்கு. பேப்பர் 2க்கு 75% வெயிட்டேஜ். ஓகேங்களா? அண்ட் தென் இதுல வந்து பாத்தீங்கன்னா, என்ன பேனா யூஸ் பண்ணணும் அப்படின்னு குடுத்துருக்காங்க. என்ன பேனாங்க யூஸ் பண்ணணும்? தவறுதலா கூட வேற பேனா எடுத்துட்டு போயிடாதீங்க. பிளாக் பால் பாயிண்ட் பென் ஒன்லி அப்படின்ட்டு குடுத்துருக்காங்க. சரிங்களா? கார் அண்ட் ஆல்சோ லாஸ்ட்டா பாருங்களேன். அப்ளிகன்ட்ஸ் ஆர் பெர்மிட்டட் டு டேக் கார்பன் காப்பி ஆஃப் தியர் ஆன்சர் ஷீட்ஸ். அப்ப உங்களுக்கு வந்து கார்பன் காப்பி ஆஃப் த ஆன்சர் ஷீட்ஸ் உங்களுக்கு குடுக்க போறாங்க. நீங்க என்ன ஷேட் பண்ணீங்கங்கிறத எடுத்துட்டு போய்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. சரிங்க. இதெல்லாம் எக்ஸாம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆன்சர் கீ எங்கங்க வாங்குறது? அதே வெப்சைட் தாங்க. recruitment.py.gov.in. நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அதே வெப்சைட்ல நீங்க போய் எல்லா எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் கீ எப்ப விடுறாங்கன்னு செக் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஒவ்வொரு கேட்டகரிக்குமே எவ்வளவு மினிமம் குவாலிஃபைங் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து அன்ரிசர்வ்டா இருந்தீங்கன்னா 30%, எம்பிசி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், இபிசி, பிசிஎம் எதுவா இருந்தாலும் 25%, எஸ்சி, எஸ்டி அண்ட் பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸா இருந்தீங்கன்னா 20% யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை வச்சுதான் உங்களுக்கு வந்து இந்த 20%மே எங்க இருந்து எடுப்பாங்கன்னா, இந்த பேரா 8 பாத்தீங்களா? இதான் பேரா 8. பேரா 8ல வெயிட்டேஜ் பத்தி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்களா? இந்த டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்து தான் உங்களுக்கு அமைய போகிறது. ஓகேங்களா? டைலாம் வந்துச்சுன்னா, சப்போஸ் 2 பேருக்கு நடுவுல மார்க் டை ஆச்சுன்னா என்ன பண்ணணும்? அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த். அப்ப சீனியர் கேண்டிடேட். சரிங்களா? சீனியர் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் அண்ட் தென் ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர். டேட் ஆஃப் பர்த்தும் சேமா இருந்தா ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல அடுத்து வச்சுக்குவாங்க. ஓகே. இதுக்குரிய டேட் அண்ட் வென்யூ ஆஃப் தி எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து வெப்சைட்ல தேவை கரெக்டான உரிய நேரத்தில் குறித்த நேரத்தில் கொடுப்பார்கள். சரிங்களா? அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நம்ம வந்து இப்போதைக்கு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு மத்தது எல்லாமே வந்து அடுத்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. இது எப்படி சார் அப்ளை பண்ணும்? மொதயே சொன்னேன் சார். ஓகேங்களா? நீங்க வந்து இந்த ரெஜிஸ்டர்ங்கிற பட்டனை இந்த வெப்சைட் குள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் recruitment.py.gov.in அப்படிங்கிற வெப்சைட் குள்ள போனீங்கன்னா ஹோம்ல டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்டெப்ஸ் டு அப்ளை அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரெஜிஸ்டர்னு கேட்கும். ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர்ல இருந்து ஆரம்பிக்கணும். உங்களோட மொபைல் நம்பர் போட்டு என்ட்ரி கேப்சா போட்டு ஒரு தடவை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அண்ட் தென் வந்து யூ ஷுட் கெட் அ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். அதுக்கப்புறமேட்டு அடுத்தடுத்த ப்ராசஸ் நடக்கும். சரிங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் கான்டாக்ட் எய்தர் அவர் இன்ஸ்டியூட் ஆர் அவங்களோட யாரு கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த நம்பரையும் நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஹெல்ப்லைன் நம்பரையும் நீங்க நோட் பண்ணி கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? ஓகேங்க. அண்ட் வந்து நீங்க என்ன பண்ணீங்க, உங்க யூசர் நேம் பாஸ்வேர்டை எங்கேயாச்சும் தனியா எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இல்ல சேஃபான ஒரு பிளேஸ்ல வச்சுக்கோங்க. எப்பவுமே வந்து இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஃபார் எனி நோட்டிபிகேஷன் மஸ்ட் பி கெப்ட் சேஃப். இல்லைன்னா மொபைல் மாத்துறப்பையோ இல்ல போன் மாத்துறப்ப லேப்டாப் கரெக்ட் ஆயிடுச்சு ஏதோ ஒரு இதனால டேட்டாஸ் மிஸ் ஆனாலுமே உங்களுக்கு வேற ஒரு டிவைஸ்ல லாகின் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே. போட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் அப்லோடிங். இதுவுமே உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ் ஒரு வீடியோ மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த நோட்டிபிகேஷனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு கேண்டிடேட்ல உங்களுக்கு வீடியோ மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. சரிங்களா? இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், 600x600 பிக்சல்ஸ் பிக்சல்ஸ் அப்படிங்கிறத சென்டிமீட்டர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கூகுள்ல கன்வர்ஷன்லாம் இருக்குங்க. சரிங்களா? நெட்ல எல்லாமே அவைலபிளா இருக்கு. பிக்சல்ஸ் இருக்கிறத சென்டிமீட்டர்ஸ் கன்வெர்ட் பண்ணி எவ்வளோ கிராஸ் எவ்வளோ பாக்ஸ் வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்குள்ள உங்களுடைய இப்ப இந்த இந்த சைஸுக்கு பாக்ஸ் வருதுன்னா உங்களுடைய போட்டோவும் உங்களுடைய சிக்னேச்சரையும் வச்சுட்டு எடுக்கணும். ஃபைனலா நீங்க அந்த இதை வந்து 200 டிபி ரெசல்யூஷன்ல 150 கேபி கம்மியா எடுக்கலாம். இது ஆப்ஷன் 1. இதை லாஸ்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா கிராப் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்றப்ப கிராப் பண்ணிக்கலாம். நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும். அண்ட் தென் ஆப்ஷன் 2,
தனித்தனியா போட்டோவை தனியா, சிக்னேச்சரை தனியா ஒரு கிரைட்டீரியாக்குள்ள ஸ்கேன் பண்ணி தனித்தனியா அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? போட்டோகிராஃப் எத்தனை மாசத்துக்குள்ள இருக்கணும்? ப்ரிஃபரபிளி 3 months. சரிங்களா? போட்டோகிராஃப் எத்தனை மாசத்துக்குள்ள இருக்கணும்? ப்ரிஃபரபிளி வித்தின் 3 months. ஓகே. ஸோ இதுக்கு மேல வந்து உங்களுக்கு சப்போஸ் ஏதாச்சும் டேட்டாஸ் மாறுற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா, ஓகேங்களா, டேட்டா மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து யூ கேன் ஆல்வேஸ் ரெஃபர் டு தம். ஓகே. நீங்க ஒரு இன்சர்வீஸ் அப்ளிகண்டா இருந்தா உங்களுடைய ஏஜ் லிமிட்டை வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பர்மிட் பண்றதுக்காக நீங்க உங்களுடைய டிபார்ட்மெண்ட்ஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்குரிய ப்ரொசீஜர் இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. அண்ட் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் முக்கியமான விஷயங்க. இதெல்லாம் தாங்க இப்போ நம்ம இப்ப பார்க்க போறது இந்த நோட்டிபிகேஷனோட முக்கியமான விஷயம். சரிங்களா? நீங்க வந்து என்ன பண்ணிக்கங்க, ஃபைனல் உங்களுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க சார். ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். ஓகேங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் ஜேஇ கொடுக்குறீங்களா, ஓவர்சியர் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். சரிங்களா? உங்களோட ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் என்னங்கிறத நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜேஇ கொடுக்குறீங்களா இல்ல ஓவர்சியர் கொடுக்குறீங்களாங்கிற ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய இதுக்காக. ஓகே. அண்ட் தென் பாத்தீங்களா, முதல்ல சொன்னேன்ல, சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் ஏதாச்சும் டேட்டாஸ் மாறுற மாதிரி இருந்தா நீங்க வந்து கரெக்டா அவங்க கிட்ட வந்து ஹெல்ப் லைன்ல ஃபோன் பண்ணி கேட்டு மாத்துற மாதிரி இருக்கும். இல்ல கரெக்டா இன்டிமேட் பண்ணிடுங்க. உங்களோட ப்ராசஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த டேட்டா சப்போஸ் நீங்க மாத்துற டைம்ல உங்களுடைய அப்ளை பண்ற நேரத்துல உங்க வீடை மாத்துறீங்க இல்ல மொபைல் நம்பர் ஏதாச்சும் தொலைஞ்சு போச்சு மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டா நம்மளோட புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்டிமேட் பண்ணிடணும். சரிங்களா? ஓகே சார். ஸோ எரர் கரெக்ஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ல பண்ணலாம். சரிங்களா? எப்பனா 31/8 5 மணி வரைக்கும் நீங்க வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ல ஏதாச்சும் எரர் இருந்தா மாத்திக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு cannot be altered. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு cannot be altered. ஓகே. அண்ட் தென் இந்த போஸ்ட், ஃபேக்ஸ், இமெயில்ல, ஹேண்டில் இந்த மாதிரிலாம் அனுப்புறது அண்ட் கரெக்ஷன்ஸ் அனுப்புறது இதெல்லாமே வந்து என்டர்டெயின் பண்றது இல்லை. வில் நாட் பி என்டர்டெயின்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்க பண்ண அப்ளிகேஷனோட காப்பி இதெல்லாம் நம்ம பண்ணிடுவோம். எப்பவுமே ஒரு காப்பி நம்ம கையில வச்சிருப்போம். சரிங்களா? இதெல்லாம் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். ஓகே. உங்களுக்கு கிளாரிட்டி தேவைன்னா என்ன ஹெல்ப்லைனை கால் பண்ணலாம், எந்த டைமுக்குள்ள கால் பண்ணலாங்கிறத முதல்ல சொல்லியாச்சு. அண்ட் தென் இதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? பிசிக்கல் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி இருக்கவங்களுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அண்ட் தென் வந்து அவங்களுடைய கேட்டகரிஸ், அதுக்கு தேவையான சர்டிபிகேட்ஸ் இதை பற்றி தான் இங்கே இருக்குது. ஓகே. ஸோ தட்ஸ் இட். நம்ம பிரமிடைஸ் அகாடமியில் இந்த போஸ்டிங்கை முன்னிட்டு, அதாவது இந்த ஜூனியர் இன்ஜினியர் அண்ட் ஓவர்சியர் பிடபிள்யூடியில் இருக்க ரெக்ரூட்மெண்ட்டை முன்னிட்டு ஆன்லைன் கிளாஸஸ் ஆரம்பிக்க போகிறாங்க. சரிங்களா? இதற்கான ப்ராசஸ்லாம் அண்டர்கோ ஆகிட்டு இருக்கு. டேட்ஸ் வந்து உங்களுக்கு அறிவிக்கப்படும். ஓகே. இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 29,900 ஸோ இது வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி தான். சரிங்களா? தோஸ் ஹூ வாண்ட் இட் கேன் அவைல் இட். இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும்னா கான்டாக்ட் தீஸ் நம்பர்ஸ் இந்த ஸ்க்ரீன். இந்த நம்பர்ஸ் வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லையும் யூடியூப் லிங்க்ஸ்லையும் வைக்க சொல்லியிருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா தொடர்ந்து இன்ஸ்டியூட்டை கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டே இருங்க எப்போ கிளாஸஸ் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ட்டு. தேங்க்யூ ஆல். இதோட இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் queries இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க வந்து நம்மளோட இன்ஸ்டியூட்டை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் யா தட்ஸ் இட். ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாளாது உங்கற்றுபவர் அப்படின்னு கூறி இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.